அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய முக்கியமான கிரகணமா இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுதுங்க. இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி இப்போ கோவில்கள் மேல எல்லோருடைய பார்வையும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கிரகணத்தினுடைய சூதகம் காரணமாக காசி முதல் திருப்பதி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கியமான கோவில்கள்ல பூஜை மற்றும் தரிசன நேரங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் செவ்வாய்க்கிழமை நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணம் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடையும். இந்தியாவில் இந்த சந்திரன் உதயத்திற்கு பிறகு சுமார் 25 நிமிடங்கள், அதாவது மாலை 6:22 மணி முதல் மாலை 6:47 மணி வரை தெரியும் அப்படின்னும், இது ஆண்டினுடைய மிக நீண்ட கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால் திருப்பதி மற்ற கோவில்களில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கா? ஏதோ உங்களுக்கு ஒரு தோஷ காலமோ அல்லது உங்களுக்கு ஒரு கெட்ட நேரமோ இதனால தான் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருப்பதியில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது தென்னிந்தியாவினுடைய மிகவும் பணக்கார மற்றும் முக்கியமான கோவில்களில் இந்த திருப்பதியும் ஒன்று. கிரகணத்தினுடைய தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறதால காலை 9 மணி முதல் மாலை 7:30 மணி வரை கோவிலினுடைய கதவுகள் மூடப்படும் அப்படின்னும், கிரகணம் முடிந்து சம்பிரதாயங்கள் நடந்த பிறகு இரவு 8 மணிக்கு பிறகு தான் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10-10:30 மணி நேரம் திருப்பதி ஏழுமலையானுடைய இந்த கோவிலின் கதவுகள் சாத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த கிரகணத்தை ஒட்டி எப்போதுமே கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவது வழக்கம்தான். அந்த வகையில் ஆகம விதிகளின்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு 6 மணி நேரம் முன்னதாகவே சாத்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணம் முழுமையாக நிறைவடைந்த பிறகு 3ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு அதன் பிறகு இரவு 8:30 மணிக்கு சுவாமி தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒற்றி 2 நாட்களுக்கு சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் இந்த நேரத்தில் திருப்பதி கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் கட்டாயம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த ஒரு 10-10:30 மணி நேரம் கோவிலினுடைய நடை மூடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதால இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. 10:30 மணி நேரம் அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு அதன் பிறகு புனித சடங்குகள் நடைபெற இருக்கு. கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய இரவு 8:30 மணி அளவில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த சந்திர கிரகணத்தால் நடந்த, அதாவது அஷ்டதள பாத பத்மாராதனை சேவை, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை நெறிமுறைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விஐபி பிரேக் தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி தரிசனம், ரூபாய் 300 சிறப்பு நுழைவு தரிசனம், 5 வயதுக்கு உட்பட்ட கைக்குழந்தைகளோடு வரக்கூடிய பெற்றோருக்கான தரிசனம், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம், காணிக்கையாளர்களுக்கான தரிசனம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தரிசனம் ஆகியவையெல்லாம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் இந்த தகவல்களையெல்லாம் கவனத்தில் கொண்டு எந்தவித சிரமமும் ஏற்படாதவாறு தாங்கள் திருமலை யாத்திரைக்கு திட்டமிட்டு கொள்ளுமாறு இப்போ மட்டும் இல்லைங்க, அது ஒரு கடந்த மாதத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது முக்கியமான தகவலாக சொல்லப்படுது. திருப்பதி மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் நிறைய கோவில்கள்லையும் நிறைய மாற்றங்களை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரை மட்டுமே சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும்
அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நடை பிற்பகலில் இருந்து மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலை 8:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை மூடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் தஞ்சை பெரிய கோவில் காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் மூடப்பட்டிருக்கும். அதே போல் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் காலை 8:20 முதல் இரவு 7:30 மணி வரையிலும், சதுரகிரி சுந்தர மகாலிங்கர் கோவில் நாள் முழுவதும் எனவும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரையும் நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணம் முடிந்ததும் அனைத்து கோவில்களிலும் பரிகார பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்ட பிறகுதான் கோவிலினுடைய நடை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இது மிக பெரும் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி இது மாதிரி நிறைய கோவில்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும், அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய முக்கியமான கோவில்கள்லேயும் இதே மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி மட்டும் இல்லாமல் ஏராளமான கோவில்கள்லேயும் இந்த மாதிரி நடை சார்த்தப்படக்கூடிய பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிரகணம் முடிந்த பிறகு கோவிலை வந்து சுத்தம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நடை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் சமீபத்தில் திருப்பதிக்கு போனீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தே கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நீடிக்கிறதா இருந்தாலும் கூட கடைசி ஒரு 20-25 நிமிடங்கள் ஒரு சில பாதிப்புகளை தர இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இந்த கிரகண நேரம் நடக்கும்போது நீங்களும் வந்து எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக இது இருக்கலாம். குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய ஒரு முக்கியமான சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது. ஒரு ஆண்டில் 2 கிரகணங்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தான். அதில் குறிப்பாக இரண்டு கிரகணங்கள் வந்தாலும் கூட முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் ரொம்பவே முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இதில் வந்து ஒரு சூதகாலம் பெரிதாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நாம் வந்து எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தகவலையே சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கிரகணம் இரத்த சிவப்பு நிலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளட் மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிளட் மூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிகப்பு நிறத்தில் இந்த நிலவு காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலவு நம்ம பார்க்கும்போது வெறும் கண்களால் கூட பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி சூரிய கிரகணம் மிக பெரும் தாக்கத்தை நம்ம வெறும் கண்களால் பார்த்தா மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் இந்த சந்திர கிரகணம் வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிரகணத்தை வந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் நம்ம இருக்கிறது, உணவு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். அதே போல் முடிந்ததுக்கு பிறகு தான் சாப்பிடணும். முடிந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கல்லுப்பை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வீடு முழுவதும் சேர்த்து சுத்தம் செய்கிறது ரொம்பவே நல்லது. கிரகண நேரத்தில் பிடித்திருக்கக்கூடிய தீமைகள் கிருமிகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு இதனால் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்து கடைப்பிடித்துட்டு வந்த ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி நீங்களும் இந்த கிரகண நேரத்தில் கடைப்பிடிங்க. முக்கியமாக கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய வழிபாடை செய்யுங்க. கடவுளினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருங்க, அதுவும் நல்லது தான். இப்படி இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. நாம் பொறுத்திருந்து இந்த கிரகண நிகழ்வை பார்த்து ரசிக்கலாம். வானில் கடைசி 20 நிமிடங்கள் இந்த நிலவு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நிலவு உதிக்கக்கூடிய மாலை நேரத்தில் தான் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்கிறதால தான் இப்படி இந்த கடைசி நிமிடங்கள் மட்டும் நமக்கு தெரியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த திருப்பதி கோவில் மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களில் சந்திர கிரகணத்தை ஒட்டி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.